Way to government office weekly plan test ஓட aptitude sum ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணலாம். Let's go to solution. நாம் இப்போ வந்து பர்சன்டேஜோட டெஸ்ட் ஆன்சர் கீ பார்க்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதில் வந்து 5 டைப் பீப்புள்ஸ் வந்து 1 டைப் ஆஃப் பிராண்டை வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? 5 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட சோப்பை விரும்புகிறாங்க அப்படின்னா அது வந்து சதவீதமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சதவீதமாக மாற்றணுங்க. அப்போ வந்து 1/5 போட்டிருக்கலாமா? இன்ட்டு 100 பிகாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போது 5 டேபிளில் வந்து 20 டைம் 100 வருமா? அப்போ 20% பீப்புள் வந்து அந்த சோப்பை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சம் பாருங்கள். ஒரு அரசு உயர்நிலை கல்வியில் வந்து 75 மாணவர்கள் வந்து 10வது வந்து எக்ஸாமில் வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த 75 பேரில் 72 பேர் மட்டும் 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிடுறாங்க. அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ச்சி பெற்றோடைய சதவிகிதமாக மாற்றுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 75 பேர் அப்படின்னா அதில் 72 பேர் பாஸ்ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 3 பேர் வந்து ஃபெயில் ஆன கணக்கு தானே. ஓகே, இப்போ வந்து பாஸ் பர்சன்டேஜை நம்ம பார்க்கலாம். அப்போது 72 இப்போ 75 அவுட் ஆஃப் 72ன்னு சொல்லாமா? அப்போ 72 டிவைடட் பை 75 பர்சன்டேஜ் அப்படின்னாலே இன்ட்டு 100. அப்போ எல்லாத்தையுமே 5th டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா இது 20 டைம்ஸ் போகும். இது 5, இது 15. அப்போது அகைன் இது பண்ணோம்னா 4 3 ஆகுமா? 3rd டேபிளால் 72 கேன்சல் பண்ணலாமா? அப்போது 2 2s are 6, அகைன் 4 2s are 12. அப்போ 24 இன்ட்டு 4. இப்போ 24 இன்ட்டு 4னா 4 4s are 16, பேலன்ஸ் 1 8, அப்போ 9. அப்போ 96% ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இன்கேஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 3 பேர் ஃபெயில் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ வந்து 3 டிவைடட் பை 75 இன்ட்டு 100 பர்சன்டேஜுங்காட்டி 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, இது கேன்சல் பண்ணோம்னா 3 4 தான் வரும். மேலே இது பண்ணது அப்படியே தான் வரும். ஓகேங்களா? அகெயின் வந்து இங்கே 3 அங்கே 4 டைம்ஸ் போகுமா? அப்போ 3 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 4% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபெயில் பர்சன்டேஜ். சம்டைம் பாஸ், இப்போ பாஸ்ன்னு கேட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? பாஸ் வந்து 96, ஃபெயில் வந்து 4%. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இன்னும் வந்து 5 டஜன் முட்டை வாங்குறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து 10 முட்டை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நல்ல முட்டையோட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 5 டஜன் அப்படின்னா இப்போ ஒரு டஜனுக்கு எத்தனை முட்டை வரும் நமக்கு? ஒரு டஜனுக்கு வந்து 12 முட்டை கணக்குங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு டஜன் அப்படின்னாலே 12 அப்படின்னு அர்த்தம். அப்போது 12 இன்ட்டு 5 போட்டோம்னா 5 டஜன் எவ்வளோன்னு 5 டஜனுக்கு எத்தனை முட்டை வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 12 இன்ட்டு 5 அப்படின்னா 60 முட்டையில் வந்து 10 முட்டை கெட்டு போயிடுச்சுங்கிறாங்க. 10 முட்டை வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது எத்தனை அப்படிங்கிறத பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10 முட்டை கெட்டு போனால் அந்த 10 முட்டையை வந்து நம்ம கழிச்சு விட்டோம்னா மேலே எவ்வளோ இருக்கும்? 50 முட்டை இருக்குமா? அப்போ 50 டிவைடட் பை 60 போட்டுக்கலாமா? 50 டிவைடட் பை 60 போட்டுக்கலாமா? ஏன்னா 10 முட்டை தான் கெட்டு போச்சு. அப்போ அந்த முட்டையை நம்ம வந்து மைனஸ் பண்ணிடலாம். எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் 50 முட்டை இருக்குமா? அப்போ 50 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 பிகாஸ் பர்சன்டேஜ். அப்போ 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகும். அகைன் வந்து செகண்ட் டேபிளாக வச்சோம்னா 3 டைம்ஸ் போகும், இங்கே 5 டைம்ஸ் போகும். 50 வந்து கேன்சல் பண்ண முடியுமா? முதல்ல வந்து அது 2 மல்டிபிள் பண்ணோம்னா 250 வருமா? 250 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கலாம். 5 5 25 5 3. அப்போ டிவைடட் பை 3 அப்படின்னா 250 டிவைடட் பை 3 போட்டுக்கலாமா? அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 8 3 24, மீதி 1, 3 3 9 1. அகைன் பாயிண்ட் வச்சு 0 கடன் வாங்கினோம்னா 3 3 அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து 83.333 வந்து நல்ல முட்டை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பர்சன்டேஜில் வந்து 83.33
முட்டை நல்ல முட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம். ரஞ்சித் அப்படிங்கிறவங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 7500 மந்த்லி இன்கம். அதில் வந்து 25% வந்து அவர் வந்து சேமிக்கிறார். ஓகேங்களா. சேவ் பண்ணுறப்போ அவர் எவ்வளவு தொகை சேமிப்பார், அவருடைய ஓவரால் சேலரியில் வந்து 25% சேமிக்கிறாங்க அப்படின்னா அது பர்சன்டேஜ் வந்து தொகையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 7500 சம்பளத்தில் 25% சேமிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த தொகை என்ன அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் சம்பளம் தொகை கொடுத்து பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சி இப்போ பர்சன்டேஜ் கொடுத்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ 7500 சம்பளத்தில் வந்து 20% சேமிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சா. இப்போ 7500 இப்போ பர்சன்டேஜாக இருக்கா 25% பர்சன்டேஜ் 25% வந்து நம்ம நம்பரை கன்வெர்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம். 1/4 போடலாமா. நம்ம டேபிள்ஸ் படித்தோம் ஞாபகம் இருக்கலாம். அந்த டேபிள்ஸ் தான் இங்கே யூஸ் ஆகுது. 1/4 போட்டோம்னா 25% ஈக்குவல். ஓகேங்களா. அப்போ வந்து இப்போது 7500 1/4 கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 டேபிளால் அடித்தோம்னா 2 டைம் போகும். இங்கே வந்து 3 7 அகெயின் 5 0 அகெயின் செகண்ட் டேபிளால் அடித்தோம்னா 1 பேலன்ஸ் 1 போகும். அப்போ 8 ஒரு 8 2 16 அகெயின் 7 2 14 1 5. அப்போ ஆன்சர் வந்து 1875 ரூபாய். அவர் மொத்த சம்பளத்தில் 25% சேமிக்கிற அந்த 25% எவ்வளோன்னா 1875 ரூபாய். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5th சம்மில் வந்து ஒரு உலோக கலவையில் ஒரு அலாயில் வந்து 25% தாமிரம் இருக்குது, ஒரு அலாயில் வந்து 25% வந்து காப்பர் இருக்குது அப்படின்னா இப்போ 260 கிராம் தாமிரத்தை பெறறதுக்கு இப்போ 260 கிராம் காப்பர் எனக்கு வேணும் அப்படின்னா எவ்வளோ எந்த அளவு உலோகம் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. போன கொஸ்டின் மாதிரியே தான் இதுவும். இப்போது ஒரு உலோகத்தில் வந்து 25% காப்பர் இருக்குது அப்படின்னா இப்போ நான் 250 காப்பர் எனக்கு வேணும். அப்போ எவ்வளோ உலோகம் தேவைப்படும் அப்படின்னு இப்போ 25%ம் 260யும் ஈக்குவல் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ வந்து 100%ல் 25% வந்து காப்பர் இருக்குது, அது வந்து 260 கிராமுக்கு ஈக்குவல் அப்படின்னா இப்போ 100%ல் பேலன்ஸ் இருக்கிறது வந்து மித்த உலோகமா. இப்போ 100%ல் 26% வந்து காப்பர்னால் மீதி இருக்கிறது வந்து மித்த உலோக கலவைகள் தான் இருக்கும், மித்த அலாய் தான் இருக்கும். அப்போ வந்து 26% ஈக்குவல் 260 அப்படின்னா இப்போ 100%க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாலே பேலன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. மீதி உலோக கலவை எவ்வளோ தேவைப்படும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரே நிமிஷம். இப்போ 25% வந்து 260னா இப்போ எத்தனையால் பெருக்குனா 10ஆல் பெருக்குனா 260 வந்துடுதா. 26 × 10 போட்டோம்னா 260 வந்துடுதுங்களா. இது வந்து ஸ்கேலிங் மெத்தட் நம்ம போட்ட ஞாபகம் இருக்குதுங்களா, அந்த மெத்தட் தான். ஓகேவா. 10ஆல் பெருக்குனா 260 அப்படின்னா இப்போ 100% 10ஆல் பெருக்கிறோம்னா நமக்கு மித்த உலோக கலவை கிடச்சிரும். அப்போ 1000 மித்த உலோக கலவை வந்து 1000. 260 கிராம் காப்பர் கிடைக்கிறதுக்கு 1000 கிராம் கலவை வந்து மித்த உலோக கலவை தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு கிராமத்தில் வந்து 70.5% மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்து 70.5% இருக்காங்க அப்படின்னா அது வந்து தசம என்ன டெசிமலில் மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா. பர்சன்டேஜில் கொடுத்து டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. அவ்வளோ. இப்போ டெசிமல்னால் நம்ம எப்படி எழுதுவோம், பாயிண்ட். இப்போ எக்ஸ் பாயிண்ட் சம்திங் 00 அந்த மாதிரி இருக்குது, 2.0 2.05 அந்த மாதிரி இருந்தால் அது வந்து டெசிமல். ஓகேவா. இப்போ 70.5 டிவைடட் பை 100. ஏன்னா பர்சன்டேஜில் இருந்தால் நம்ம டிவைடட் பை 100ன்னு போட்டுப்போம் இல்லையா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கீழே வந்து 100 வந்துன்னா மேலே வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். அப்போ 0.705 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு சிட்டியில் வந்து 5 வருஷத்தில் 5 லட்சம் மக்களில் இருந்து 8 லட்சம் மக்கள் வந்து படிப்பறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அதிகபட்ச சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 5 ஆண்டில் வந்து 5 lakhsலேருந்து 8 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா
அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸிங் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ 5 லட்சம் -8 லட்சம்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ஆண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 3 lakhs வரும். ஓகே, 3 லட்சம் வித்தியாசம் வருதா? இப்போ வந்து நமக்கு பர்சன்டேஜில் தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி போடுவோம்? 5 வருஷத்தில் 5 lakhs. அப்போ டிஃப்ரெண்ட்டோட போய் 5 lakhsன்னு போடலாமா? இப்போ 3 lakhs டிவைடட் பை 5 lakhs. ஓகேங்களா? இன்ட்டு 100. பிகாஸ் நம்ம வந்து பர்சன்டேஜாக எடுக்கிறங்காட்டி 100% அப்படின்னாலே 100 வரணும். மல்டிபிள் 100. இப்போ 6 ஜீரோக்கு 6 ஜீரோ போடணும். லட்சத்துக்கு 6 ஜீரோ போடணும். ஓகேங்களா? லேக்ஸ்னால் 6 ஜீரோ வரும். இப்போ 5 வந்து 100 கேன்சல் பண்ணிச்சுன்னா 20. அப்போது 3 × 20. எயித் எக்ஸாம் பாருங்கள். கயல் வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமில் 500க்கு 225 மார்க் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன்லேருந்து 500க்கு 225 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அகைன் வந்து செகண்ட் ரிவிஷனில் வந்து 500க்கு வந்து 260 மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஓகே, 500க்கு 260 மதிப்பெண் எடுத்தால் அவரோட அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸிங் இன் ஹியர் ஸ்கோர். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க மதிப்பெண்ணில் அப்படிங்கிறப்ப இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல தனித்தனியாக பர்சன்டேஜ் போட்டு எடுத்துக்கலாம். 500க்கு 225 வந்து இது ஃபர்ஸ்ட் ரிவிஷனில். பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 × 20, 5 × 25. அப்போது 45. ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் வந்து 45% எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷனோட பர்சன்டேஜ் வந்து 45. செகண்ட் ரிவிஷனில் எவ்வளோ மார்க்கு? 260 அவுட் ஆஃப் 500. அப்போது 260 டிவைடட் பை 500 × 100. 0 கேன்சல் ஆகி 5ஆல் இது பண்ணால் 5 டைம்ஸ் போகும். அகெயின் 2 52ங்களா? இது வந்து செகண்ட் ரிவிஷனில் வந்து 52% எடுக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து அவங்களோட மதிப்பெண் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து 52ல் 45 போயிடுச்சுன்னா 7% வருங்களா? மைனஸ் பண்ணி பாருங்கள், 7% வரும். ஓகேங்களா? அப்போது அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம் வந்து 18 கிராம் என்பது 72 கிலோகிராமின் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 7.2 kg இஸ் 80 கிராம். ஒன்று கிலோவில் இருக்குது, ஒன்று கிராமில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சம் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ 1 கிலோவுக்கு எத்தனை கிராம் அப்படின்னு பார்க்கலாம். இல்லு வந்தாலே நம்ம மல்டிப்பிளில் தான் எடுப்போம். ஓகேங்களா? இப்போது 1 கிலோவுக்கு எத்தனை கிராம்? இப்போ 1 கிலோ எடுத்துக்கிட்டோம்னா 100 கிராமுங்களா? 1 கிலோ ஈக்குவல் டு 100 கிராம். அப்போது 7.2க்கு நம்ம 72ன்னு எடுத்துக்கலாம். கடைசியில் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 72 கிலோ அப்படின்னா எத்தனை கிராம் வரும்? 7200 கிராம். அப்படி 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை வச்சு சம் போடலாங்களா? இப்போது 7200 கிராமில் 18 கிராம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இப்போ நம்ம எப்பவும் போல் 7200 டிவைடட் பை 18, 7200 டிவைடட் பை 18 இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100. ஓகேங்களா? ஈக்குவல் டு 100 டிவைடட் பை எக்ஸா. ஏன்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்கிறோம். அதுங்காட்டி அப்படி இருக்குது. இப்போ செகண்ட் டேபிளாக இருந்துச்சுன்னா 9 2 18, 3 2 6, மீதி 1 6 2 12, 0 0. அகைன் 9வது டேபிள் 9 4 36ங்களா? இப்போ எப்படி வரும்? 400 ஈக்குவல் டு 100 டிவைடட் பை எக்ஸா. இப்போ 0க்கு 0 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4.
இது வந்து கிலோ கிராமில் இருக்குது, நம்ம வந்து கிலோகிராமில் தானே கேட்குறாங்க. அப்போ வந்து இதை நம்ம வந்து பாயிண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 வந்து என்னவா வரும் நமக்கு 0.25%. டேபிள்ஸ் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே டேபிள்ஸ் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், அதுபடி போட்டோம்னா இந்த ஸ்டெப் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேலிங் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலிங் மெத்தட் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸி. இப்போ வந்து அதே 7200 கிராம் ஈக்குவல் டு 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7200 வந்து 100% எடுத்தால் நமக்கு வந்து இப்போ 18 கிராம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இப்போ 72 எடுத்துக்கிட்டோம்னா 1% வந்து 100ல் 1% வந்து 72ங்களா, 0 எல்லாம் கேன்சல் 1% 72. அப்போ அதில் பாதி 36. இப்போ 36 எடுத்துக்கிட்டோம்னா 0.50% வருங்களா. அகைன் அது பாதி எடுத்தோம்னா 18. இப்போ 18 கிராம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போது 0.25% இப்படியும் போடலாம். இதுவும் ஒரு ஈஸி மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மெத்தடும் போடலாம், அந்த மெத்தடும் போடலாம். உங்களுக்கு எது புரியுதோ அந்த மெத்தடில் நீங்கள் போடுங்க. அடுத்து 10th சம் பாருங்கள். 1% ஆஃப் 1% ஆஃப் 25% 100 is அப்படின்னு கேட்குறாங்களா. 100ல் 1% 25 காண்க அப்படிங்கிறாங்க. அப்போது இல்லு ஆஃபு இஸ்ஸு வந்தாலே மல்டிபிள் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி. இப்போ பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா. அப்போ 1/100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 1000. இப்போ 0க்கு 0 எல்லாம் கேன்சல் ஆயிருமா. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 25 4 25 100ன்னு எடுக்கலாமா. இப்போ பேலன்ஸ் இருக்கெல்லாம் எழுதிக்கலாம். 1/4 இன்ட்டு 1/10. இப்போ வந்து 1/4 வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம டேபிள்ஸில் பார்த்தோம் இல்லையா. 1/10 அப்படியே வச்சுக்கலாம். 1/4 நம்ம எப்படி எழுதுவோம் டேபிள்ஸில் பார்த்தோமா. 1/10 இன்ட்டு 0.25ன்னு எழுதலாங்களா. இப்போது 0.25 டிவைடட் பை 10ன்னு இருக்கா. அப்போ வந்து கீழே வந்து 0 வந்தால் மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா. 100 வந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஒரு 10ங்காட்டி ஒரு ஸ்தானம் மட்டும் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 0.025 ஆன்சர் வந்து 0.025. ஓகேங்களா. அடுத்து இது வந்து இதே ஸ்கேலிங் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1000ல் 25% காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா 100ல் 25% என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும் இல்லையா. அப்போ 100% ஈக்குவல் டு 25ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது 10% எடுத்துக்கிட்டோம்னா 10% எடுத்தோம்னா 0.25 வருமா. இதில் 1% எடுத்தோம்னா 0.025. அவ்வளோதான் ஆன்சர் வந்துச்சுங்களா. இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ எக்ஸாமில் அதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.